அன்பார்ந்த நண்பர்களே, நம்ம நட்சத்திரங்களை பற்றி ஷார்ட்ஸாக நம்ம பதிவு பண்ணோம். அந்த ஷார்ட்ஸை பார்த்தவர்கள் ஒரு லக்னத்தை பற்றியுமே சொல்லலாமே அப்படின்னு சொன்னதை கொண்டு இந்த பதிவிலிருந்து 12 லக்னம், அந்த லக்ன பாவங்கள், அந்த குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். லக்னம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எப்படி ஒருத்தருடைய நட்சத்திரம், ஒருத்தருடைய ராசி முக்கியமோ அதை விடவே ரொம்ப முக்கியமானது லக்னம். லக்னத்துக்கு தான் ஒரு ஜாதகத்தில் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜாதகம் அப்படிங்கிற அளவில் கூட இல்லை, நம்ம ஒரு பிரஷ்னம் பார்த்தாலும் சரி, ஒரு முகூர்த்தம் குறிக்கணும் என்றாலும் சரி, இல்லாட்டி பிறந்த கால ஜாதகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அப்படிங்கிறது லக்னம் தான். லக்னம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் கிடையாது. ஆனால் இருக்கக்கூடிய நவகிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் இல்லை ஒரு பிரஷ்ன சார்ட்டில் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது, நிர்ணயிக்கக்கூடியது. இதுதான் டிட்டர்மினிங் ஃபேக்டரே ஒரு பிளானட்டும் எப்படி அதனுடைய பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. நம்ம ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டா பிறந்த நேரத்தை கொண்டு அந்த லக்னம் அப்படிங்கிறது கணிக்கப்படுறது. நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்தா ல அப்படின்னு எழுதியிருப்பா, இல்லை லக்னம்னு எழுதியிருப்பா, இல்லை இங்கிலீஷ் ஹாரோஸ்கோப்பாக இருந்தது அப்படின்னா அசெண்டன்ட் அப்படின்னு எழுதியிருப்பா. நம்மளுடைய ஜாதகத்தில் பல யோகங்கள் இருக்கலாம். நானே நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கேன், என் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, ஆனால் எதுவுமே வேலை பார்த்தா மாதிரி தெரியலையே அப்படிம்பார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் லக்னம் தான். ஒருத்தருடைய லக்னம் அப்படிங்கிறது நன்னா பலம் வாய்ந்ததாக இருந்தால் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல யோகங்களையும் பூர்ணமாக அவர்களால் அனுபவிக்க முடியும். இதுவே லக்னம் பலவீனமாக இருந்துடுத்து அப்படின்னா என்ன யோகம் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ரெண்டுங்கட்டான ஒரு சூழ்நிலையாக போயிடும். நம்மளுடைய குணாதிசயங்கள் எல்லாமே இந்த லக்னத்தை கொண்டு தான் பிரதானமாக தீர்மானிக்கப்படுறது. லக்னம், லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். லக்னம் இங்கே நம்மளுடைய லைஃப் லாங் சில ட்ரெய்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய ஹேபிட்ஸ், இது எல்லாமே லக்னத்திலேருந்து தான் நமக்கு ஏற்படுறது. இப்போது நம்ம மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மீனம் பரியந்தம் ஒரு பதிவில் ஒரு லக்னம் அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷம் அப்படிங்கிறது காலபுருஷனினுடைய ஷிரஸ் அப்படின்னு சொல்லுறது. நம்மளுடைய ஜோதிஷ ஆச்சாரியர்கள் இந்த 12 ராசி இருக்கு இல்லையா, மேஷம்லேருந்து ஆரம்பித்து மீனம் வரைக்கும், இது எல்லாமே பகவானினுடைய அங்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இதை காலபுருஷ தத்துவம் என்று சொல்கிறதும் கூட வழக்கம். அப்படி பார்க்கும்போது மேஷம் அப்படிங்கிறது காலபுருஷனினுடைய ஷிரஸ். அதனால நம்மளுடைய ஜாதகத்தில் கூட லக்னம் எந்த வீடில் அமைஞ்சிருக்கோ, அது மேஷமாக இருக்கட்டும், ரிஷபமாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அது நம்மளுடைய தலையை குறிக்கும். அதை தவிர மேஷ ராசியும் கூட பார்த்துக்கணும், தலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம கணிக்கிறதுக்கோ பலன் சொல்கிறதுக்கோ. ஏன் அப்படின்னா இந்த மேஷம் அப்படிங்கிறது ஷிரச, தலையை குறிக்கக்கூடியது. இந்த மேஷத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒன்று அஸ்வினி, ஒன்று பரணி, அதுக்கப்புறம் கிருத்திகையினுடைய முதல் பாதம். இதை கொண்டு தான் மேஷம் அப்படிங்கிறது, திஸ் இஸ் வாட் மேக்ஸ் அப் திஸ் ராஷி கால்ட் மேஷா. நம்மளே பார்த்தோம்னா இதற்கு ஒரு அடையாளமாக 12 ராசிக்குமே அடையாளம் உண்டு இல்லையா, அது மாதிரி இந்த மேஷத்துக்கு அடையாளம், மேஷம் என்றாலே ஆடு தான். ஒரு ஆட்டினுடைய ஒரு உருவத்தை வரைஞ்சிருப்பார்கள், இல்லை ஆட்டினுடைய தலையை ஒண்டி வரைஞ்சிருப்பார்கள் இந்த மேஷ ராசியை குறிக்கிறதுக்கு. இந்த மேஷ லக்னத்தை பற்றியும் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களை பற்றியும் சொல்லுறது, ரக்தவர்ணோ பிருஹத் காத்ரஹ சதுஷ்பாத் ராத்திரி விக்ரமி பூர்வவாசி நிருபஜாதி சைலச்சாரி ரஜோத்குணி பிருஷ்டோதயி பாவகீச்ச மேஷராசி குஜாதிபக என்று. இந்த மேஷ லக்னம், இந்த லக்னத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் சிவப்பாக இருப்பார்களாம். அவர்கள் பார்த்தா நல்லா காத்திரமாக இருப்பார்கள் சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் they'll be well built. கார்த்தாலை விட ராத்திரி வேளையில் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பார்கள். ஈஸ்டோட ஏதோ ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் அவர்களுக்கு இருந்துட்டே இருக்கும். பெர்ஹாப்ஸ் அவர்களுடைய வீடு கிழக்கு பார்த்த வீடாக கூட அமையலாம். இது மாதிரி ஏதோ ஒரு நல்ல மீதி திக்க காட்டிலும் ஈஸ்ட் பூர்வவாசி அதை கொண்டு ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் இருக்கும்.
இவர்களுக்கு நிருபஜாதிகி, இப்போ யார் பவரில் இருக்கார்களோ அவர்களோடவும் ஏதோ ஒரு நல்ல சம்பந்தம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன காரணமோ தெரியாது, மலைகளை கண்டா இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெக்கிங் போகக்கூடியவர்கள்லாம் எடுத்து பார்த்தா, அவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தா மேஷத்தோட ஒரு நல்ல சம்பந்தம் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒருவர் ட்ரெக்கிங்கில் ரொம்ப ஆசை உண்டு. அவருக்கு மேஷத்தில் பார்த்தா செவ்வாய் இருப்பார். குஜாதிபக, இந்த மேஷ லக்னம் இருக்கே, இந்த மேஷ ராசி, இதனுடைய அதிபதி செவ்வாய். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தா மேஷத்தில் செவ்வாய் இருப்பார். அவருக்கு இந்த ட்ரெக்கிங் முதலிய விஷயங்கள்னால் ரொம்ப பிடிக்கும். இங்கே சொல்கிறது ஷைலச்சாரி அப்படின்னு. இவர்களுக்கு ரொம்பவே ஆசை ஜாஸ்தியாக இருக்கும். எதை கொண்டாலும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு தோணும். கொஞ்சம் உஷ்ணமான உடம்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் உஷ்ண சரீரமாக இருக்கும். இந்த ராசிக்கு அதிபன் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம்தான். மற்றும் ஒரு ஜோதிட நூல் சொல்கிறது, இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மீதி இருக்கக்கூடிய 11 லக்னத்தை காட்டிலும் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களினுடைய உடம்புல ஏதாவது ஒரு ஸ்கார் இருந்துகிட்டே இருக்குமா. அது ஏதாவது ஒரு அடிப்பட்டதினுடைய ஒரு ஸ்காராக கூட இருக்கும் அப்படிங்கிறார்கள். அது ஒன்றும் இல்லாமல் மீதி 11 லக்னத்தை காட்டிலும் இந்த மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொந்தரவு அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னும் அந்த ஒரு ஜோதிட நூல் சொல்லுறது. இந்த மேஷத்தில் தான் சூரியன் உச்சமாகிறார். இந்த மேஷத்தில் தான் சனியும் நீச்சமாகிறார். ஒரே ராசியில் சூரியன் உச்சம் சனி நீச்சம். அதே மாதிரி ரிவர்ஸ் துலாத்தில் போனோம் அப்படின்னா சூரியன் நீச்சம் சனி உச்சம். இப்போ நம்ம மேஷத்தை தான் பார்த்துட்டுருக்கோம். மேஷம் அப்படிங்கிறது குஜாதிபகா, செவ்வாயினுடைய ஸ்வக்ஷேத்திரம். செவ்வாயினுடைய 2 ராசிகளில் மேஷம்தான் முதல் ராசி. அதுலேயும் அந்த முதல் 13 டிகிரி இருக்கு இல்லையா, அஸ்வினி நட்சத்திரம், அதில் இன்னுமே பலம் பொருந்தியவராக இருப்பார் செவ்வாய். ஏன்னா இது அவருடைய மூல திரிகோண ராசியும் கூட. மேஷ லக்னத்தில் பிறந்து ஒரு கால் லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தது, இல்லைன்னா 10ல் செவ்வாய் இருந்தது அப்படின்னா பஞ்ச மகா புருஷ யோகத்தில் ஒரு யோகமாக இருக்கக்கூடிய ருச்சக யோகம் என்கின்ற ஒரு யோகம் வருகிறது. அந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் செல்வ செழிப்போட ரொம்பவே பிரபலமாக எல்லா விதத்துலேயும் இந்த சொசைட்டியில் ஒரு ரிமார்க்கபிள் பர்சனாலிட்டிஸாக இருப்பார்கள். இது ருச்சக யோகம். மேஷம் அப்படிங்கிறது சர ராசி. இந்த 12 ராசியை ரொம்ப அழகாக பல விதத்தில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கார்கள். அதில் பார்த்தா சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு இந்த 12 ராசியுமே 3ஆக வகுத்திருக்கார்கள். அதில் மேஷம் அப்படிங்கிறது சர ராசி. சர ராசினா என்ன அர்த்தம் அப்படின்னா மூவபிள் சைன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது உண்டு. மூவபிள், ஃபிக்ஸடு, டூவல் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். திஸ் இஸ் அ மூவபிள் சைன். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரே இடத்துல இருக்கிறத காட்டிலும் ஏதாவது ஒரு வருடமாக போகிறதுக்கு அவருக்கு இன்ட்யூட்டிவாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துருக்கும். இதுதான் இந்த மூவபிள் சயின்ஸினுடைய பல கேரக்டரிஸ்டிக்கில் ஒரு கேரக்டரிஸ்டிக். அதே மாதிரி இது அக்னி தத்துவ ராசி. இப்போ எப்படி சரம் ஸ்திரம் உபயம்னு 3ஆக வகுத்திருக்கார்களோ அதே மாதிரியும் ஒரு ராசியை அக்னி என்றும், ஒரு ராசியை பூமி என்றும், ஒரு ராசியை வாயு என்றும், ஒரு ராசியை ஜலராசி என்று இந்த 4 தத்துவங்கள், அதாவது நெருப்பு, பூமி, காற்று, தண்ணீர், இந்த 4 தத்துவங்களாகவும் இந்த 12 ராசிகள் வகுக்கப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் மேஷம் அப்படிங்கிறது அக்னி தத்துவ ராசி. இதனால் என்ன சொல்லலாம், ஏற்கனவே பாவகி அப்படின்னு வந்தது. இவர்கள் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள்லாம் கொஞ்சம் பார்த்தா அவங்க உடம்பை தொட்டு பார்த்தாலே என்னது உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க தோணும். கொஞ்சம் உஷ்ணம் பொருந்திய ஒரு உடம்பாக இருக்கும் இந்த மேஷத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம். மேஷம் அப்படிங்கிறது ஒரு ஆண் ராசி. இப்படி ஆண் பெண்ணும் வகுத்து உள்ளார்கள். அந்த விதத்தில் பார்த்தா மேஷத்தில் பிறந்தவர்கள் ஆண் ராசி. அதனாலேயே கொஞ்சம் மஸ்குலராக இருப்பார்கள். பிருஹத் காத்ரஹ அப்படின்னு சொன்னோம். அந்த பார்த்தாலே ஒரு மேன்லி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு கால் மேஷ லக்னத்தில் செவ்வாயோட ஒரு பெண்மணி பிறந்தாலும் அந்த பெண்மணியின் இடத்துல பார்த்தா நிறையா மேஸ்குலைன் ட்ரெய்ட்ஸ் எல்லாமே தெரியும். அதற்கு காரணம் இது ஒரு ஆண் ராசி. மேஷம் அப்படிங்கிறது பூர்வவாசின்னு பார்த்தோம் இல்லையா, கிழக்கு திக்கை குறிக்கிறது. அதை தவிர முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு எடுத்துட்டா மேஷம் டினோட்ஸ் ஃபாரஸ்ட்ஸ், கானகங்கள், அரண்யத்தை எல்லாமே மேஷம் குறிக்கும். அதே மாதிரி மலையை குறிக்கும்.
பாறைகள் எல்லாத்தையும் குறிக்கும், நெருப்பு இருக்கக்கூடிய இடங்களை குறிக்கும், போர்க்களங்களை, பேட்டில் கிரவுண்ட்ஸ், பேட்டில் ஃபீல்ட்ஸ், இது எல்லாமே மேஷம்தான் குறிக்கும். மேஷ லக்னத்தை பிறந்த பல பிரபலங்கள் உள்ளார்கள். அதுவும் மேஷ லக்னத்தில் பிறந்து இப்போ சொன்னேன் இல்லையா, ஆண் ராசி, பெண் ராசி, அக்னி, வாயு, அதே மாதிரி சரம் ஸ்திரம்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி 4 புருஷார்த்தங்களையும் கூட பிரித்து உள்ளார்கள். அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் அப்படின்னு 1, 5, 9 இது தர்ம திரிகோணம், 2, 6, 10 இது அர்த்த திரிகோணம். இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த திரிகோணத்தில் வரக்கூடிய ராசியினுடைய அதிபதிகள்னால் பார்த்தா பொதுவாக தே வில் பி ஃப்ரெண்ட்லி டு ஈச் அதர் இருக்கட்டும். இந்த மேஷ லக்னத்தில் பிறந்து ஒரு கால் நம்மளுடைய ஜாதகத்தில் ரிஷபத்தினுடைய அதிபதி அதாவது சுக்கிரன், புதன், சனி, இந்த 3 கிரகங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் லக்னத்துக்கு மறையாமல் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டு கொண்டு இருந்தார்கள் அப்படின்னா அவர்கள் எல்லாரும் ரொம்ப நோட்டபிள் பீப்புளாக இருப்பார்கள். பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இந்த சொசைட்டியில் ஒரு நோட்டட் பர்சன்ஸாக இருப்பார்கள். இந்த சொசைட்டியில் எல்லாருக்கும் அடையாளம் தெரியக்கூடிய ஒருவராக இருப்பார்கள். இது மாதிரி பல ஜாதகங்கள் நம்மளே கூட பார்க்கலாம். மேஷ லக்னத்தை பற்றி ஜாதக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு தமிழ் நூலிலிருந்து ஒரு 2 பாடலில் கொஞ்சம் முக்கியமான வரிகளை ஒண்டி பார்க்கலாம். மேட லக்னத்தில் செவ்வாய் வெண்மதி கடகமாக ஏடவிழ் சிலையில் பொன்னோன் இருத்திடன் மன்னனாவான். இது ஒரு பாடலினுடைய ஒரு பாதி. அடுத்தது மன்னனாவான், இதுதான் பலன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆமரி உதயம் திங்கள் அமைந்துர அமைச்சன் பார்க்கில் மாமிக பதிசமானான் மரி இல்பான் உதயமாகில். இது இன்னொரு பாடல். இந்த 2 பாடலில் சில பிளானட்டரி கான்ஃபிகரேஷன்ஸ்னால் சொல்லப்பட்டிருக்கு. பட் இதோடைய எசன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேஷம் லக்னமாக ஆகி அந்த லக்னத்தோட சந்திரன் சம்பந்தப்பட்டு அந்த சந்திரனை குரு பார்க்கணும். அதே மாதிரி மேஷம் லக்னமாகி இன்னொரு பாடலில் குரு அந்த மேஷத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த 2 பாடல்களில் இருக்கக்கூடிய ஒரு எசன்ஸ். சரி, இது மாதிரி ஏதாவது ஒரு ஜாதகம் அமைஞ்சிருக்கா அப்படின்னா இப்போ உங்களுடைய திரையில் ஒரு ஜாதகம் வந்திருக்கும். இது அலெக்சாண்டர் த கிரேட். ஹிஸ்ட்ரி தெரியாதவர்களுக்கு கூட அலெக்சாண்டரை தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ஒரு பெரிய எம்பரர். அந்த அலெக்சாண்டரினுடைய ஒரு ஜாதகம் இது. பிவி ராமனினுடைய நோட்டபிள் ஹாரோஸ்கோப்ஸ்லேருந்து இந்த ஒரு ஜாதகம் எடுக்கப்பட்டிருக்கு. அலெக்சாண்டருடைய ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, மேஷம்தான் லக்னம். இந்த ஜாதகத்தில் முக்கியமான அம்சத்தை ஒண்டி சொல்கிறேன். மேஷம் லக்னமாக அமைஞ்சு அந்த லக்னத்தை 2 சுப கிரகங்கள் பார்வையிடுகிறார்கள். ஒன்று குரு மற்றும் ஒன்று சந்திரன். 2 பேரும் 7ஆம் வீட்டிலேருந்து பார்வையிடுகிறார்கள். துலாத்தில் இருக்கார்கள். 2வது முக்கியமான அம்சம், லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பார்வையிடுகிறார். 3வது முக்கியமான அம்சம், லக்னத்துக்கு இப்போ தானே சொன்னோம் இந்த தர்ம திரிகோணம் எல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த திரிகோணாதிபதி லக்னத்திலிருந்து 5வது வீடு பார்த்தோம் அப்படின்னா அது சிம்மம். அந்த சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன். அவர் சிம்மத்திலே இருக்கிறது ரொம்பவே ஒரு நோட்டபிளான ஒரு விஷயம். இந்த பாடல்களில் அமைஞ்சா மாதிரியே லக்னத்தோட சந்திரன் சம்பந்தப்படுறது, அந்த சந்திரனோட குரு சம்பந்தப்படுறார். லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கிறார். இப்படின்னா ஆனால் இந்த தமிழ் பாடல் சொல்கிறது மன்னனாவான் அப்படின்னு. இந்த 2 பாடல்களுடைய எசன்ஸுமே ஒரு ஜாதகமாக நம்ம முன்னாடி காட்சி அளிக்கிறதோ அப்படின்னு தோணுறது. அது ஒண்டி இல்லாமல் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 3 கிரகங்கள் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்படணும்னு. அதே மாதிரி பார்த்தா இதில் 2 கிரகங்கள் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்படுறது பாருங்க. ஒன்று சனி, இன்னொன்று புதன். இந்த சனி 2லேருந்து 4ல் இருக்கக்கூடிய புதனை பார்க்கறது இங்கே ஒரு நல்ல ஒரு சம்பந்தமாக அமையிறது. ப்ளஸ்ஸு சனியினுடைய ராசி மகரம், அதை புதன் பார்க்கறதும் ஒரு நல்ல ஒரு அம்சம். இந்த மாதிரி பல அம்சங்கள் இருக்கிறதுனால தான் இவர் ஜஸ்ட் அலெக்சாண்டராக இல்லாமல் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு இருக்கார். பட் இந்த சனியும் புதனும் ஒருத்தர் பார்க்கறதே இவருக்கு சின்ன வயசுலேயே ஒரு மரணம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சுடுறது.
எந்த கிரகம் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதோ அதே கிரகம் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு ஒரு அனிஷ்டமான ஒரு பலனை கொடுக்கறது எல்லாமே இந்த ஒரு ஜோதிஷத்தில் ஒரு விஷயம். அடுத்ததாக முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு மேஷ லக்னம் உபயோகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, ந க்ரூர லக்னே நச்ச பாப்ப யுக்தே விவாக கர்ம பிரகட்டி பிரகுரியாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேஷம், விருச்சிகம், மகரம் முதலிய லக்னங்கள் எதையுமே நம்ம விவாகம் கல்யாணத்துக்கு உபயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லுறது. சுப காரியங்களுக்கு பொதுவாக இந்த லக்னங்கள்னால் வைக்கிறது ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸாக வச்சுக்கணுமே வழிய இதை ஒரு ரூலாகவும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னும் நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லுறது. ரெண்டாவது, இது ஒரு சர ராசியாகவும் அமையறதுனால முகூர்த்தம் குறிக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்துக்கு முகூர்த்தம் குறிக்கும் பொழுது இந்த மேஷம் முதலிய லக்னங்கள்னால் வைக்கிறது ரொம்ப பார்த்து நம்ம வைக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு கிரகப்பிரவேசம் அப்படின்னு வச்சுக்கலாமே, கிரகப்பிரவேசத்துக்கு மேஷம் இல்லை ஏதாவது ஒரு சர ராசியை வைக்கிறது அவ்வளோ சிறந்தது கிடையாது. ஸ்திர ராசியை தான், ஸ்திர லக்னமாக தான் நம்ம கிரகப்பிரவேசம் முதலிய காரியங்களுக்குன்னா உபயோகப்படுத்தணும். அப்படி ஒரு கால் இருக்கக்கூடிய பிளானடரி கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இது முகூர்த்தம் குறிக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சூரியன் ஒரு சமயம்தான் உதிக்கும், நமக்கு 2-3 லக்னம் தான் கையில் கிடைக்கும். அப்படி ஒரு கால் மேஷம் மாதிரி இருக்கக்கூடிய லக்னம் ஒரு க்ரூரமான லக்னம் இல்லை ஒரு அசுப கிரகம் இருக்கக்கூடிய ஒரு லக்னத்தை குறிக்கிற மாதிரி வந்துடுத்து அப்படின்னா, ஏன்னா ரெண்டுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஒரு அசுப கிரகம் லக்னத்தில் இருந்தாலும் அந்த லக்னத்தை முகூர்த்தமாக வைக்கக்கூடாது என்றும், க்ரூரமான ஒரு லக்னத்தையும் லக்னமாக வைக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டையுமே சொல்லப்பட்டிருக்கேன். அப்படி இதுதான் இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி த கேஸ், அதற்கு ஒரு அழகான ஒரு எக்ஸப்ஷனும் கொடுக்குறார். கோதூலிகா சர்வ விபத் பிரஹாத்தா க்ரூரோபி சௌமியத்துவம் உபைதி தத்ர அப்படின்னு. ஒரு கால் இந்த மாதிரி லக்னங்கள் அமைஞ்சுடுத்து அப்படின்னா, நம்மளே உதாரணம் வச்சுக்கலாம். மேஷத்தையே லக்னமாக வச்சுக்கிறோம், அந்த மேஷத்தில் தான் செவ்வாய் வேறு இருக்கார் அப்படின்னா இதில் சொல்லியிருக்கக்கூடிய 2 கண்டிஷனுமே மீட் ஆகிடும். அப்போ அந்த லக்னம் நம்ம சஜஸ்டே பண்ணக்கூடாது, ஃபிக்ஸே பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ஒரு எக்ஸப்ஷன் சொல்கிறது, அது ஒரு கால் சாயங்காலம் வேலையாக அமைஞ்சு ஒரு 6 மணி வேலை மாதிரி அமைஞ்சதுன்னா அந்த லக்னத்தில் எந்த காரியமானா பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஒரு எக்ஸப்ஷன் சொல்லுறது. இது தெய்வஜ்ஞ ரஞ்சனம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இது. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு சமயம்தான் மேய்ச்சலுக்கு போயிருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் திரும்பக்கூடிய சமயம். அதனால அந்த சமயத்தில் அது அசுபமான கிரகம் ஒரு க்ரூரமான லக்னத்தில் இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாத்துக்கும் நிவர்த்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த லக்னம் வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு எக்ஸப்ஷன் இந்த கிரந்தத்தில் நமக்கு காண கிடைக்கிறது. அப்போது இந்த மேஷ லக்னம் எந்த காரியத்துக்குமே நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. வெளியில் எங்கேயாவது கிளம்புறோம், அதாவது சரம்னு சொன்னோம் இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கிளம்புறோம், ஒரே இடத்துல இல்லாதபடி பல இடங்களுக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு நம்ம மேஷ லக்னம் சஜஸ்ட் பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம். வெளில கிளம்புறதுக்கெல்லாம் மேஷ லக்னம் ரொம்ப சாலச்சிறந்த லக்னம். அதே மாதிரி குறிப்பிட்டு இந்த முகூர்த்த சாஸ்திரம் சொல்கிறது, யுத்தத்துக்கு சண்டை போடணும் அப்படின்னா மேஷ லக்னத்தில் நம்ம சண்டையை ஆரம்பிக்கலாம். அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாத்துக்குமே அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணியிருந்தார்கள். அப்போது சண்டைக்கெல்லாம் கூட லக்னம் குறிக்கிறது வழக்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சண்டைகளுக்கெல்லாம் மேஷத்தை லக்னமாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுறது. மேஷத்தை பற்றி சில அம்சங்கள் பார்த்தோம். இதே மாதிரியே வரக்கூடிய பதிவுகளில் ஒரு லக்னத்தை பற்றியும் பார்க்கலாம். நமஸ்காரம்.